Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய லஞ்ச் ரெசிபிஸ் வீடியோஸ் லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக நாம் முதல்ல ஒரு குக்கர் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இல்லை கொஞ்சமாக நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, 2-3 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஜாதிபத்திரி, கொஞ்சமாக கடல் பாசி, 2 பிரிஞ்சி இலை, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா சூடான பிறகு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விடணும். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலரில் வரணும். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கும் போது ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வெஜிடபிள் கிரேட்டர்லேயே துருவி வச்சுருக்கேன். இது துருவின பிறகு இது போல் நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கலர் மாறாமல் இருக்கும். எப்போவுமே உருளைக்கிழங்கு செய்யும்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கலர் மாறாமல் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்த இதுக்காக 2 பெரிய சைஸ் கேரட் அதே போல் துருவி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணி அது கூடவே எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நாம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். அப்போ நமக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த இதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ண பிறகு 2 மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா அது தண்ணி நல்லா வடிஞ்சு காயும் நல்லா வெந்துடும். அதாவது ஒரு 75% அளவுக்கு காய் வெந்து வந்துடும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் அலசி நான் ஊற வச்சுருக்கேன். அதில் 1 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போதே நமக்கு தண்ணி நல்லா வடிஞ்சு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் அது மேலே 1 ஸ்பூன் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஆட் பண்ணி லிட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண பிறகு குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி நம்ம வெயிட் போட்டுக்கலாம். ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு 5 to 7 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணால் போதும். நம்மளோட ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட கேரட் பொட்டேட்டோ ரைஸ் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல உதிரி உதிரியாக டேஸ்டியாக அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் ஆட் பண்ணியிருக்க கேரட் உருளைக்கிழங்கு எல்லாமே துருவி தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ காய்கள் சாப்பிடாத பிள்ளைகள் கூட இதை சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. இப்போ நம்ம இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நம்மளோட சூப்பராக லஞ்ச் இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. இது போல் செஞ்சு கொடுங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்து பிரியாணி இதில் தோற்று போடும். அந்த அளவுக்கு ஸ்பைஸியாக டேஸ்டியாக அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியான ஒன்றும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.